வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல இருக்கிற 1% பணக்காரர்களிடம் மட்டுமே ஒட்டுமொத்த உலகத்தோட பாதிக்கும் மேற்பட்ட சொத்துக்களும், முதலீடுகளும் குவிஞ்சு கிடக்கு. அவங்க தொடுற பிசினஸ் எல்லாமே மல்டி மில்லியன் டாலர் மதிப்பை கொண்டதாக மாறுது. ஆனா இன்னொரு பக்கம் பெரும்பாலான மனிதர்கள் தங்களோட வாழ்நாள் முழுக்க கடினமா உழைச்சாலும் அவங்களால ஒரு நிலையான நிதி சுதந்திரத்தை அடைய முடியறதே இல்ல. ஏன் இந்த மிகப்பெரிய பொருளாதார இடைவெளி? இதுக்கு காரணம் அவங்க வச்சிருக்கிற முதலீட்டு தொகை இல்ல. அவங்களோட உள்மனதில் இருக்கும் நிதி அலைவரிசை தான். குவாண்டம் எனர்ஜி விதிகளின்படி உங்களுடைய பண விதியை மாற்றி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அந்த உயர்தர குவாண்டம் சிக்னலை எப்படி உருவாக்குவது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். சர்வதேச தரம் வாய்ந்த நிதி மேலாளர்களும் இந்த மில்லியனர்களும் பணத்தை வெறும் காகிதமா பார்க்கிறதே இல்ல. குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகளின்படி இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனையுமே ஆற்றலின் வடிவங்கள் தான். அப்படி என்றால் பணம் என்பது, செல்வம் என்பதும் ஒரு மிக உன்னதமான ஆற்றல் வடிவம். அப்படியா தானே இருக்கணும்? இந்த உயர்தர ரேடியோ அலைவரிசையை நாம சரியான முறையில் செட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெளிவான இசை கேட்கும். அதே போல உங்களுடைய உள்மன ஆற்றலை இந்த செல்வத்தின் அலைவரிசைக்கு மாற்றும்போது மட்டும்தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் பெரிய அளவிலான பிசினஸ் வாய்ப்புகளும் சொத்துகளும் உங்களை தேடி வரும். நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, நிறைய பணம் வந்த பிறகுதான் நம்மோட வாழ்க்கை முறையையும் சிந்தனையையும் மாற்ற முடியும்னு நினைக்கிறோம். ஆனா குவாண்டம் விதி அப்படியே தலைகீழானது. முதல்ல உங்களுடைய சிந்தனையையும் எனர்ஜியையும் ஒரு மில்லியனர் போல நீங்கள் மாற்ற வேண்டும். அப்படி மாறும்போது உங்களுடைய மூளை அதிக வருமானம் தரக்கூடிய முதலீடுகளை எங்கே இருக்கிறது, எப்படி ஒரு புதிய இந்த தொழிலை தொடங்கி அதை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்வது போன்ற உயர்தரமான ஆலோசனைகளை உங்களுக்கு காட்டத் தொடங்கும். உங்களுடைய பண விதியை மாற்றுவது என்பது வெளியில் இருக்கும் இந்த சூழ்நிலையை மாற்றுவது இல்லை. உங்களுக்குள் இருக்கும் இந்த குவாண்டம் சிக்னலை மாற்றுவதுதான் இதற்கு ஒரே வழி. நாம நம்மோட பொருளாதார வாழ்க்கையில நமக்கே தெரியாம வச்சுக்கிற சில தவறான நிதி சிந்தனைகள் தான் நம்மோட பணவரவை முழுமையா தடுத்து நிறுத்துது. அந்த தவறுகள் என்னென்ன இப்ப நாம பார்ப்போம். முதல் தவறு, நம்மில் பல பேரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஒரு நிலையான சம்பளம் வரணும். அதை அப்படியே கொண்டு போய் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் வைக்கணும். எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாதுன்னு நாம நினைச்சுக்கிட்டே இருப்போம். குவாண்டம் எனர்ஜி படி தேக்க நிலை என்பது ஆற்றலை சுருக்கும் ஒரு விஷயம். பணத்தை ஒரே இடத்துல தேக்கி வைக்கும்போது அதோட மதிப்பு பணவீக்கத்தால் குறைந்து கொண்டே போகும். பணக்காரர்கள் எப்பவுமே பணத்தை தேக்கி வைக்கவே மாட்டாங்க. அதை சுழற்சியில் விடுவாங்க. அதாவது பங்குகள், ரியல் எஸ்டேட் அல்லது புதிய தொழில்கள்ல முதலீடு செய்து பணத்தை இன்னும் அதிகப்படியான அ பணத்தை சம்பாதிக்க வைப்பாங்க அவைங்க. அப்படித்தான் செய்வாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். பாதுகாப்பை மட்டுமே தேடும் சிந்தனை உங்களுடைய நிதி வளர்ச்சியை ஆரம்பத்திலேயே முடக்கிவிடும். 2வதா, நாம ஒரு பொருளை வாங்கும்போதோ அல்லது ஒரு சேவையை பயன்படுத்தும் போதோ அதோட தரம் என்ன, அது நமக்கு எவ்வளவு நீண்ட காலம் பலனை தரும்னு பார்க்காம எங்க கம்மியா கிடைக்கும்னு நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். குவாண்டம் அலைன்மெண்ட் படி நீங்க எப்பவுமே தரம் குறைந்த மலிவான விஷயங்களை தேடி போகும்போது உங்களுடைய ஆழ்மனசு என்னால் தரமான விஷயங்களை அனுபவிக்க முடியாதுங்கிற ஒரு ஏழை அலைவரிசையைத்தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புது. இந்த உயர்தரமான மனிதர்கள் எப்பவுமே பொருட்களின் விலையை பார்க்கவே மாட்டாங்க. அதோட மதிப்பை மட்டும்தான் பார்ப்பாங்க. நமக்கு அந்த பொருள் எவ்வளவு மதிப்பை கொடுக்குது, எவ்வளவு பயன்படுது நம் வாழ்க்கைக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தரம் குறைந்த சிந்தனை உங்களுடைய பிராண்ட் மதிப்பை சமுதாயத்துல குறைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 3வது தவறு என்னன்னா,
சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆழமான பயம் இருக்கும். அதிகப்படியான பணம் வந்தா நிம்மதி போயிடும். பெரிய சொத்துக்குள் சேர்த்தா குடும்பத்துல சண்டை வரும்னு பணத்தை பத்தி ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த குவாண்டம் குற்ற உணர்ச்சி உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கும் வரை, உங்களை தேடி வரக்கூடிய பெரிய அளவிலான தொழில் வாய்ப்புகளையோ, அல்லது முதலீட்டு லாபங்களையோ நீங்கள் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. பணம் என்பது ஒரு மிகச்சிறந்த கருவி. அது நல்ல மனிதர்களிடம் இருக்கும்போது, இந்த சமுதாயத்திற்கு இன்னும் அதிகமான நன்மைகளை செய்ய முடியும். அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணம் உங்களுக்குள்ள வர வேண்டும். இத இன்னும் ஒரு பிரீமியமா பார்க்கலாம். சர்வதேச சந்தையில 2 மொபைல் தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். முதல் நிறுவனம் என்ன யோசிச்சதுன்னா, நாம விலையை ரொம்ப கம்மியா வச்சு எல்லோருக்கும் மலிவான போன்களை கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அவங்களோட கவனம் முழுக்க விலையை குறைப்பது. அது அந்த விலையை வந்து குறைக்கிறது எப்படி அப்படிங்கிற பற்றாக்குறை சிந்தனையிலேயே இருக்கு. இதனால அவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார மந்த நிலை வந்தாலும் அவங்களோட பிசினஸ் பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் இல்லையா? இப்போ 2வது நிறுவனத்த பார்ப்போம். அவங்க விலையை பற்றி கவலைப்படல. நாம உலகத்திலேயே மிகச்சிறந்த தரமான, ஆடம்பரமான ஒரு போனை தயாரிப்போம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கவனம் முழுக்க உயர்தரம் மற்றும் மதிப்பு மீது இருக்கு. அவங்க அந்த பொருளுக்கு ஒரு மிக அப்படியான விலையை நிர்ணயிக்க செஞ்சாலும், உலகத்துல இருக்கிற லட்சக்கணக்கான மனிதர்கள் வந்து அதை வரிசையில் நின்னு வாங்குறாங்க. இதை நீங்க நெறைய பார்த்திருக்கலாம். இந்த நம்ம மொபைல் ஃபோனெல்லாம் வாங்குறோம் இல்லையா? அந்த வாழ்க்கையோட நீங்க பாருங்க. அதுல நல்லா புரிய வரும். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, 2மே மொபைல் ஃபோன் பிசினஸ் தான். ஆனா, முதல் நிறுவனத்தோட சிக்னல் மலிவான சந்தையை நோக்கியது. 2வது நிறுவனத்தோட சிக்னல் அந்த பிரீமியமான சந்தையை நோக்கியது. இதே போலத்தான் நம்ம வாழ்க்கையும், உங்களுடைய உழைப்பையும், உங்களுடைய திறமையையும் நீங்க மலிவா எடை போட்டா, உங்களுக்கான வருமானமும் மிக குறைவாத்தான் இருக்கும். உங்களோட மதிப்பை நீங்க பிரீமியம் அலைவரிசைக்கு உயர்த்தணும். இப்போ நம்மோட பண விதியை மாற்றி, அந்த உயர்தர குவாண்டம் செல்வ அலைவரிசையை எப்படி நம்ம வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்றது? அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதைத் தாண்டி, சம்பாதித்த பணத்தை எப்படி கையாள்வது? அதை எப்படி பல்வேறு துறைகள்ல முதலீடு செய்வது? போன்ற நிதி அறிவை வளர்த்துக்கோங்க. முதல்ல அதைத்தான் செய்யணும். உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பிசினஸ் புத்தகங்களை படிங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்பவுமே முதலீடுகள், தொழில்கள் மற்றும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை பற்றியதாக இருக்கட்டும். இது உங்களுடைய குவாண்டம் சிக்னலை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நாம வாழ்க்கையில பார்த்தா ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னா, நாம சேமிப்பு, முதலீடு இவைகள் எல்லாம் வாழ்க்கையில வந்து அடிப்படை தேவைகள். நம்ம அடுத்ததா 2வது, இனிமே உங்களுடைய வாழ்க்கையிலே அ எ எண்ணிக்கையை விட தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். 5 தரம் குறைந்த துணிகளை வாங்குறதுக்கு பதிலாக, ஒரே ஒரு உயர்தரமான பிரீமியம் துணியை வாங்குங்க. நீங்க பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய சுய மதிப்பை உங்களுக்குள் உயர்த்திக் காட்ட வேண்டும். நிச்சயமாக. உங்களுடைய உள்மன மதிப்பு உயரும்போது, உங்களுடைய பணத்தை ஈர்க்கும் திறனும் தானாகவே உயரும். 3வதா, ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழும் அந்த பழைய வாழ்க்கையை முறையை மாத்துங்க. உங்களுடைய பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் அந்த செயலற்ற வருமான வழிகளை உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்க. அந்த வேலைக்கு போறது, சம்பளம் வாங்குறது அதிலேயே இருக்க வேண்டாம். அந்த சம்பளத்த வச்சு நீங்க வேற ஏதாவது சைடு வருமானம் வர மாரி ஒரு வழிய தேடிக்கங்க. அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாடகையா இருக்கலாம். பங்குகளில வந்து டிவிடெண்ட் இருக்கலாம். அல்லது ஒரு ஆன்லைன் பிசினஸா கூட இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகள் இருக்கும்போது,
உங்களுடைய மனசுல இருக்கிற பணபயம் முழுமையா நீங்கி ஒரு கம்பீரமான குவாண்டம் அலைன்மென்ட் உருவாகும். அப்போ நண்பர்களே, உங்களுடைய பண விதி அப்படிங்கிறது யாரோ எழுதினது கிடையாது. உங்களுடைய நிதி அறிவும், உங்களுடைய உள்மன ஆற்றலும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்துற அந்த பிரீமியம் லைஃப் ஸ்டைல்ல தான் உங்களுக்கான செல்வத்தை உருவாக்குது. பாதுகாப்பை மட்டுமே தேடாதீங்க. மலிவான விஷயங்கள்ல சிக்கிக்காதீங்க. பணத்தை பற்றி குற்ற உணர்ச்சி கொள்ளவே கூடாது. இந்த தவறுகளை உடைத்து, உங்களுடைய குவாண்டம் சிக்னலை செல்வத்தின் அலைவரிசைக்கு உயர்த்துங்க. நிதி சுதந்திரமும், பேராற்றல் மிக்க அ செல்வமும் உங்களை தேடி வரும் நிச்சயமாக. அப்பத்தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு நிதி பார்வையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தா, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். உங்களுடைய பணவரவு, செல்வச் செழிப்பு, அந்த அலைவரிசையை நீங்க சரியாக வச்சுக்குங்க. வெற்றி நமதே! நாம அடுத்த வீடியோவுல பார்க்கலாம்.